இத்தனை வருஷமாயி குழந்தையே பிறக்கல, பேசாம ஏதோ ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கிறியாம்மா? எங்களுக்கும் பேரம் பேத்தி பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? மா சும்மா குழந்தை அவ்வளோ டார்ச்சர் பண்ணாதீங்கம்மா. எங்களுக்கு எப்போ குழந்தை பெற்றுங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீ வாமு போலாம். நீ உட்காரம்மோ. ஏங்க, நம்ம மகனுக்கு மலடியை கட்டி வச்சுட்டேன்னு சொல்லி பயமா இருக்குங்க. அவங்க அப்படி சொல்றாங்கன்னா கஷ்டப்படாத. நம்ம கடவுள் கண்டிப்பா குழந்தை தருவாரு. ஆனா அன்னைக்கு நம்ம அப்படி பண்ணிருக்க கூடாதுங்க. எங்க ஒரு ஹாப்பி நியூஸ், நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ஏய் சூப்பர் அம்மோ. ஆனா என்ன ஆனா? நம்ம இன்னும் நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணவே இல்லை. அதுக்குள்ள குழந்தைலாம் நமக்கு தேவையாடி. நானும் அதான் நினைச்சேன். சரி போய் பப்பாயா ஜூஸும் மெடிசின்ஸும் வாங்கிட்டு வாங்க. செல்லம். கடவுள் நமக்கு தண்டனை கொடுத்துருக்காரு போல. அதனால தான் இத்தனை வருஷமா நம்ம குழந்தை பிறக்காம இருந்திருக்கு. ஏய் அப்போல இல்லடி லூசு. ஏய் அம்மோ. கடவுளே எங்களுக்கு குழந்தை பாக்கிய கொடுங்க. குழந்தை இல்லைன்னா இந்த சமூகம் ஒரு பொண்ணை பொண்ணாவே பாக்குறது இல்ல. ப்ளீஸ். என்ன இந்த மாசமே முடிய போகுது, இன்னும் பீரியடே ஆகல. ஏய் என்னாச்சுமா? என்னாச்சு? நம்மள கைவிடல. லைஃபை என்ஜாய் பண்ணுன்றதுக்காக இங்க நிறைய கணவன் மனைவிகள் பண்ற ஒரே தவறு குழந்தைய அபார்ஷன் பண்றதுதான். ஆனா உண்மையான வாழ்க்கையில ஒரு தம்பதிகளோட உச்சக்கட்ட சந்தோஷமே குழந்தை தான்.